ஹாய் யூடியூபர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் அப்னாஸ் டைரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி ஒரு சூப்பரான நண்டு கிரேவி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல நண்டையெல்லாம் சுத்தம் செஞ்சுக்கலாம். இந்த நண்டோட மேலே உள்ள அந்த ஓட்டையும் அந்த காலெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம நல்லா எடுத்துட்டு அதை நல்லா தண்ணியில் போட்டு ஒரு வாட்டி ஒரு 2 வாட்டி அலசிக்கணும். ரொம்ப நண்டையெல்லாம் அலசக்கூடாது, அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நண்டை நல்லா அலசி வச்சுருக்கோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு கடாயை வச்சு, கடாய் சூடானதும் கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோனைய அதில் பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு அதில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதில் நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போது சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த நண்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, மிளகு இதை அரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நண்டு நல்லா வெந்திருக்கு. நல்லா வாசனை அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்ல வாசனை சூப்பராக வருது. நண்டு வேகிறதுக்காக நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் இதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டோம், ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் அப்னாஸ் டைரியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.